வணக்கம் மேம், எங்க இருந்து வரீங்க? நாங்கள் செடிமலையில இருந்து வரோம். இன்னைக்கு முன்கூட்டியே வந்துட்டீங்களே, எதுக்காக வந்திருக்கீங்க? ப்ரேயரா எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு தடவை பார்க்கலாம். ஏன்னா எங்களோட ஊருக்கு பக்கத்துல, அதனால வந்து பார்த்துட்டு போலாம். நீங்க விஜயோட தீவிர ரசிகையா? தீவிர ரசி. ஆல்சோ நாங்க கட்சியில மெம்பரா இருக்கீங்க. ஆமாங்க. நீங்க மேம்? ஆமாங்க. நீங்களும் அதேதான். நீங்களும் சென்னிமலையில இருந்து? சென்னிமலையில இருந்து. இப்போ ஏற்பாடுகள்லாம் எப்படி மேம் நடந்துட்டு இருக்கு? நம்ம இப்பதான் வந்திருக்கோம், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல வெளியில பாத்துட்டு இருக்கீங்க, கட் அவுட்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே பண்ணிட்டு, ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கட் அவுட்லாம் ரொம்ப ஹைட்ல போட்டிருக்காங்க. சேஃப்டியா இருக்குன்னு நம்புறீங்களா மேம்? ஷூர், 100%. சேஃப்டி அவங்க மட்டும் கொடுக்க முடியாது, நம்மளும் எல்லாரும் சேஃப்டியா இருந்துக்கணும். ஆமா, எல்லாரும் செல்ஃபா அவங்களுக்கு ஒரு அவங்க தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சேஃப்டியாக இருந்துக்கணும். ஏன்னா ஏஜ்டு பீப்புள் அப்புறம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர வேணாம்னு சொல்கிறாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களும் அதை சேஃப்டியாக ஃபாலோ பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, உள்ள வேலைகள்லாம் பயங்கர தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. எப்படி நாளைக்கு கண்டிப்பாக குழந்தைகள் வந்து சேஃப்டியாக போகலாம் தானே வந்துட்டு? இல்லை, குழந்தைங்கள கூட்டிகிட்டே வர வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நிஜமாவே அவர் நேசிக்கிறவங்க அவர் சொல்ற ரூல்ஸ் பேச்ச கேட்டோம்னா அவருக்கும் இஷ்யூ ஆகாது இல்லைங்களா? அவரும் நம்மளால நிறைய அவருக்கும் கஷ்டம் வருது, அதனால அவருக்கும் இஷ்யூ ஆகாத மாதிரி குழந்தைங்களாம் கூட்டிட்டு வந்து காட்டுற மாதிரி இருந்தா இந்த மாதிரி ப்ரேயரா கூட்டிட்டு வந்து சுத்தி காமிச்சு கூட்டிட்டு போய்க்கலாம். நாளைக்கு கூட்டத்துல குழந்தைங்களை கூட்டிட்டு வர வேணான்றதுதான் அவரும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவர் சொன்னபடி நடந்துக்கிட்டா நம்ம சேஃப்டியா இருந்துக்கலாம். ஆமா, நம்ம சேஃப்டியா இருந்துக்கலாம். ஓகே, சேஃப்டியா இருந்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. முன்கூட்டியே வந்திருக்கீங்களே, நீங்க விஜயோட ரசிகையா? நீங்க அவரோட ரசிகர் தான், தீவிர ரசிகர் சின்ன வயசுலேருந்து. சரி, அவரை பார்க்குறதே அவன் தான். சரி, அவங்களுக்கு கன்சீவ் நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு கன்சீவ் வரதுனால வர முடியாது. அவங்க காமிச்சிட்டெல்லாம் போயிடலாம். நாளைக்கு அம்மாவோட வர மாதிரி. சரி, ஓகே. நீங்க வருவீங்க கண்டிப்பா? கண்டிப்பாக அம்மாவை நான். இப்போ ஏற்பாடுகள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு பார்க்கும்போது எக்ஸைட் இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்குறது பெண்களுக்கு சேஃப்டியா இருக்குன்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக அவர் வரணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நல்லா செய்வார். மக்களுக்காக அவர் இருப்பாருன்னு நம்புறீங்களா? கம்பல்சரி. அவருடைய பர்சனல் ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வராருனாக்கா எவ்வளோ பெரிய விஷயம். அதனால மக்கள் எல்லாம் ஆதரிக்க. ஆலய தலைவர் நம்ம விஜய் கண்டிப்பா இருப்பாரு. கண்டிப்பாக இருப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு? கம்பல்சரி. அவர்தான் எங்களுடைய ஓகே எல்லாம். இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமா நீங்க வரும்போது பாத்தீங்க, கட் அவுட்லாம் எப்படி வச்சிருந்தாங்க, அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. உண்மையிலேயே வந்து கட் அவுட் வச்சிருக்காங்க, எல்லாம் சேஃப்டியான இடத்துல எல்லாமே கரெக்டாக வச்சிருக்காங்க. ரொம்ப அதிகமாக வைக்காம கரெக்டாக இருக்கு. எல்லாருக்கும் சேஃப்டியாக இருக்கு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நீங்க பேசுங்க. தாவேகா தொண்டர்கள் விஜய் படம் போட்ட டிஷர்ட்டை ரொம்பவே ஆர்வமாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்டில் வரும்.